பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல், செயல், ஸ்லோகம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்பார்கள். இன்றைக்கு எந்த சொல்லை பார்க்க போகிறோம்? உண்மையிலேயே வாழ்க்கையின் புகழை சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை இன்றைய நம்முடைய சொல்லாக ஏற்றுக்கொள்வோம். உண்மை உயர்வு. இதுதான் இன்றைய சொற்றொடர். உண்மை உயர்வு. இது என்ன? இது உண்மை உயர்வு என்று தெரியாதா? இதிலே என்ன பெரிய விசேஷம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்கிறீர்களா? இருக்கிறது. பொய் மலிந்து போய்விட்ட ஒரு சமுதாயத்தில் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இரண்டும் கலந்து விட்ட நிலையில் அவ்வப்போது உண்மை உயர்வு என்பதை ஒருவருக்கொருவர் சொல்ல வேண்டித்தான் இருக்கிறது, இல்லையா? சுவாமி விவேகானந்தரிடத்தில் மாணவர்கள் சில பேர் ஒரு வினாவை எழுப்பினார்கள். மாணவர்களுக்கு சற்றே கலக்கமாக இருந்தது. சுற்றிலும் நிறைய பேர் பொய் சொல்கிறார்கள். அப்படி பொய் சொல்லக்கூடியவர்கள் உயர்ந்த நிலைக்கும் போகிறார்கள். அப்படியானால் உண்மைக்கு மதிப்பில்லையா? உண்மை தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டதா? இப்படியெல்லாம் அந்த மாணவர்களின் உள்ளத்தில் கலக்கம் வந்தது. விவேகானந்தரிடத்தில் இதையே அவர்கள் வினாவாக எழுப்பினார்கள். விவேகானந்தர் சொன்னார், பொய்க்கு மதிப்பு இருக்கிறதா என்று கண்டுபிடியுங்கள். அதன் பின்னர் உங்கள் கலக்கத்தை பாருங்கள். புரியவில்லையே சுவாமி என்றார்கள். விவேகானந்தர் அவர்களையே பார்த்து சில வினாக்களை தன் பங்குக்கு எழுப்பினார். நீ பொய் சொல்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம். பொய்தானே சொல்கிறாய் என்று நான் உன்னிடத்தில் கேட்டால் உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்றார் ஒரு மாணவனை பார்த்து. ஒருவேளை நீ பொய் சொன்னால், பொய்தானே சொல்கிறாய் என்று கேட்டால் உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? விவேகானந்தர் கேட்ட இந்த கேள்வியை அவரவர்கள் நம்மை பார்த்து கேட்டு பார்த்துக் கொள்வோம். பொய் சொல்ல நேர்ந்து விட்டது, எதிரில் இருப்பவர் பொய்தானே சொல்கிறாய் என்று கேட்டால் என்ன சொல்வோம்? இல்லவே இல்லை, நான் உண்மைதான் சொல்கிறேன் என்று துண்டு போட்டு தாண்டுவோம், இல்லையா? அப்படியானால் என்ன அர்த்தம்? பொய்க்கு மதிப்பில்லை. பொய்யை உண்மையாக மாற்றி சொல்லும் போது அல்லது உண்மை என்பது போல ஒரு முலாம் பூசும் போது அதற்கு மதிப்பு கிடைப்பது தெரிகிறது. அப்படியானால் உண்மைக்குத்தான் மதிப்பு. விவேகானந்தர் சொன்னது இதுதான். Even truth is spoken as truth, but remember, untruth is spoken as truth only. Untruth is spoken as truth only. அப்படின்னா உண்மை உயர்வானது என்பதை திரும்ப திரும்ப நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது. உண்மை உயர்வானது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பொய்யை முலாம் பூசி உண்மையாக்காமல் உண்மையை நேரடியாக உண்மையாக பரவச் செய்யலாம். எனவேதான் இன்றைய சொல் உண்மை உயர்வு என்பது. இன்றைய செயல் என்ன என்று பார்க்கிறீர்களா? மிகச் சிறியதுதான். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போவதற்கு முன்னர் இன்றைக்கு நாம் செய்த செயல்களில் எது சரி எது தவறு என்று ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போம். அந்த பட்டியலில் தவறு என்று வரக்கூடிய செயல்களை அடுத்த நாள் திரும்ப செய்யாமல் இருப்போம். இன்றைய பட்டியலில் எது தவறோ அதை அடுத்த நாள் திரும்ப செய்யாமல் இருப்பது. காலத்தை எப்படி முறையாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுக்கும் போது இதையும் கற்றுக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போகும் முன் இன்று காலை எழுந்ததிலிருந்து இப்போது வரை என்னுடைய நேரத்தை எங்கே எல்லாம் செலவு செய்திருக்கிறேன், 10 நிமிடம் யாரிடத்தில் பேசினேன்,
5 நிமிடம் தொலைபேசியில் என்ன செய்தேன், இன்னும் 10 நிமிடம் எங்கே பயணப்பட்டேன், 10 நிமிடம் ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்திருந்தேன், இல்லை 20 நிமிடம் பாட்டு கேட்டேன், இன்னும் 10 நிமிடம் தூங்கிக் கொண்டிருந்தேன். இப்படியெல்லாம் பட்டியல் போடுவார்கள். அப்படி பட்டியல் போடும்போது காலம் எங்கே வீணாக செலவாகி இருக்கிறது என்பது தெரியும். அதே போலத்தான் நாம் செய்த செயல்கள் நல்ல செயல்களா, தீய செயல்களா, பயனுள்ள செயல்களா, பயனற்ற செயல்களா என்று மாத்திரம் பட்டியல் போட்டால் போதும். யாரையோ புண்படுத்திய செயலா, இந்த செயலை நாளை செய்யாமல் இருக்கிறேன் என்று செயல்படுத்தினால் வாழ்க்கை எவ்வளவு வசந்தமாக இருக்கும் தெரியுமா? தெரியாமல் செய்து விடுகிற தவறுகள், இன்றைக்கு நேர்ந்து விட்டது, சரி நாளை இதை செய்ய மாட்டேன், அதற்குத்தான் இந்த பட்டியல் அவசியம். தொடங்குவோமா? இன்றைக்கு தொடங்குவோம். இன்றைக்கு தொடங்கி ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டே வருவோம். சில நாட்களுக்கு பின்னர், சில மாதங்களுக்கு பின்னர், சில ஆண்டுகளுக்கு பின்னர் தவறான செயல்கள், தீய செயல்கள், பிறரை புண்படுத்தக்கூடிய செயல்கள், கெட்ட செயல்கள் என்கிற அந்த பகுதி மொத்தமாக காணாமல் போயிருக்கும். சில மாதங்களில் இதை நம்மால் நிகழ்த்த முடியும். என்ன? இன்றைக்கு அதற்கான முதல் படியை நாம் எடுத்து வைக்க வேண்டும். அவ்வளவுதான். எந்த பாடலை இன்றைக்கு பார்க்கலாம்? பாடல் கூட வேண்டாம், ஒற்றை வரி. அரனை மறவேல். அரனை மறவேல். அரண் என்றால் அறம் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் உருவகப்படுத்தும் போது அரண் என்று அழைக்கிறோம். அதாவது தர்மத்தை மறக்க வேண்டாம். நல்ல செயல்களை, பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை மறக்க வேண்டாம். அரனை மறவேல். இதில் ஒரு சின்ன வினா வருகிறது. எந்த வயதில் தர்மம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? எந்த வயதில் தர்மம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? 10 வயதிலா, 20 வயதிலா, 30 வயதிலா, 40 வயதிலா? நம்மில் பலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தர்மம் செய்வதெல்லாம் 40 வயதிற்கு மேலே. சின்னஞ்சிறிய வயதில் எதற்காக தர்மம்? எதற்காக சின்னஞ்சிறிய வயதில் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டும்? பெரிய பெரிய விஷயங்கள் ஏதோ மனம் போன போக்கில் இருக்கட்டும். 40 வயதிற்கு மேல் தர்மத்தை செய்து கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையில்தான் 4 பொருட்களை பற்றி அவர்கள் கூறுவார்கள். வள்ளுவ பேராசானும் இந்த 4 பொருட்களை வரிசைப்படுத்துகிறார். திருக்குறள் எப்படி வகைப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் என்ன விடை? அறம், பொருள், இன்பம். இல்லையா? அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இப்போது இந்த இடத்தில் இன்னொரு புதிய கேள்வியை நாமே எழுப்புவோம். ஏன் முதலில் பொருட்பாலை வைக்கவில்லை? ஏன் அறத்துப்பால் வைக்கப்பட்டது? அதுதான் வழக்கம். அது என்ன வழக்கம்? ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் என்று சில உண்டு. அந்த புருஷார்த்தங்களைத்தான் தமிழில் அறம், பொருள், இன்பம் என்று குறிக்கிறோம். இதை வடமொழியிலும் சொன்னார்கள். தர்மம், அர்த்தம், காமம். அதாவது அறம் செய்து, தர்மம் செய்து பொருள் ஈட்ட வேண்டும். அப்படி நல்ல வழியில் வருகிற பொருளை செலவழித்து அதனால் கிடைக்கக்கூடிய வசதிகளை, இன்பத்தை துய்க்க வேண்டும். பொருள் ஈட்டுவது முதலில் அல்ல, பொருள் ஈட்டுவது தர்மத்தின் வழியில். அறம் என்பது முதலில் வைக்கப்பட்டது. அப்படியானால் அறம் எப்போது செய்யப்பட வேண்டும்? 40 வயதில் செய்தால் போதுமா? இல்லை. வள்ளுவரே இதற்கு இன்னொரு விடையை கொடுத்தார். செல்லும் வாயெல்லாம் செயல்.
எப்போது அறம் செய்ய வேண்டும் என்றால் செல்லும் வாயெல்லாம் செயல் என்றார். உள்ளும் வகையான அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல். தர்மம் செய்வது என்பது இவ்வளவு நாள் செய்யாமல் இருக்கிறேன், அதன் பின்னர் செய்கிறேன் என்று ஆரம்பித்தால் வராது. எந்த விஷயமும் சரி, சின்ன வயதிலிருந்து பழகினால் அது வரும். அதனாலேதான் சொன்னார்கள், சின்ன வயதில் 5 வளையாதது 50 வளையாது. எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் சின்ன வயதில் இருப்பது அப்போது தடுக்கப்பட்டு விட்டால் பெரிய வயதில் வராது. சின்ன குழந்தைகளை பார்க்கலாம், தன்னிடத்தில் இருப்பதை பக்கத்தில் இருக்கிற குழந்தை பார்த்து கொண்டிருந்தால், இந்தா நீயும் சாப்பிடுகிறாயா என்று அப்படியே எடுத்து கொடுக்கும். எச்சில் ஹைஜீன் என்பதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்தா நீயும் சாப்பிடு என்று கொடுக்கும். தெரிந்தது கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை அப்போது தடுத்து விட்டோம் என்றால் பெரிய வயதில் இல்லை இல்லை, நான் கொடுத்து நீ சாப்பிடுவாயா, நான் கொடுக்கலாமா, இது என்னுடையது, நீ உன்னுடையதை சம்பாதித்துக் கொள் என்றெல்லாம் பேதங்கள் தோன்றிவிடும். எனவேதான் அரணை மறவாதே என்று சின்ன குழந்தைக்கு அவ்வை பாட்டி சொல்லிக் கொடுத்தாள். ஆத்திசூடியில் சொல்லிக் கொடுத்தாள், அரணை மறவாதே. ஏனென்றால் இந்த தர்மம் தான் பிறருக்கு கொடுப்பது என்பது மாத்திரம் அல்ல. இருப்பவர்கள் கொடுக்கலாம், இல்லாதவர்கள் உதவி செய்யலாம், ஒரு நல்ல வார்த்தை பேசலாம், கவலைப்படாதே நான் துணை இருக்கிறேன் என்று ஆதரவு கொடுக்கலாம், அரவணைப்பு கொடுக்கலாம். எல்லாமே தர்மம் தான். நன்மையை தரக்கூடிய எல்லாம் தர்மம் தான். அந்த தர்மமான செயல்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவ்வை பாட்டி பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாள். பாப்பாக்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், இல்லை மிகச்சிறிய பாடம் அதுதானே. ஒல்லும் வாயெல்லாம் செல்லும் வாயெல்லாம் அந்த அறம் தர்மத்தை செய்வோமா?